பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6. ஒரு முறை ஒரு ராஜா தன் நாட்டில் இருக்கிற ஓவியர்களுக்கெல்லாம் ஒரு போட்டி வச்சார். அதுபடி ஒரு அமைதியான அந்த படத்தை பார்த்த உடனே சமாதானம் வரும்படி அவங்க ஒரு ஓவியத்தை வரைஞ்சி காட்டணும்னு சொன்னார். அநேகர் போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. இறுதியில் 2 ஓவியம் மாத்திரம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதில் ஒரு ஓவியத்தில் அமைதியான ஒரு ஏரி, அதை சுற்றிலும் அழகான மரங்கள், அதற்கு பின்னால் நீல நிற மலைகள், அவை கண்ணாடியை போல் அந்த ஏரியில் பிரதிபலிச்சிச்சு. மேலே நீல நிற வானத்தில் தவழ்ந்து செல்கிற மேகங்கள் இன்னும் மிகவும் அருமையாக அந்த சித்திரம் வரையப்பட்டிருந்துச்சு. யார் அதை பார்த்தாலும் இதுக்கு தான் முதல் பரிசு கிடைக்கும்னு சொல்லும்படியாக இருந்துச்சு. இன்னொரு ஓவியத்தில் இதிலும் மலைகளும் இருந்துச்சு, ஆனால் கரடு முரடாக ஒழுங்கு இல்லாமல் இருந்துச்சு. வானத்திலேருந்து மழை கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. மின்னல்கள் வானத்தை கிழித்து இறங்கி கொண்டிருந்துச்சு. மலையின் நடுவில் ஒரு நீர்வீழ்ச்சி, அதில் நீர் ஆக்ரோஷமாக பாய்ந்து கொண்டிருந்துச்சு. இந்த படத்தில் அமைதின்னு சொல்கிறதுக்கு ஒரு இடம் கூட இல்லை. அதை ராஜா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த நீர்வீழ்ச்சியின் பக்கத்தில் ஒரு பாறை இடுக்கில் ஒரு பறவை தன் கூட்டை கட்டியிருந்துச்சு. அந்த நீர்வீழ்ச்சியின் மோசைகளுக்கும் பாய்ச்சலுக்கும் நடுவில் அந்த கூட்டை கட்டியிருந்த பறவை தன் குஞ்சுகளோட அமைதியாக உட்கார்ந்துருந்துச்சு. ராஜா அந்த 2வது படத்தை தான் முதல் பரிசுக்கு தேர்ந்தெடுத்தார். ஏன் தெரியுமா? அத்தனை இரைச்சல்களுக்கும் மத்தியில் அந்த பறவை தன் கூட்டை கட்டி அங்கே அமைதியாக உட்கார்ந்துருந்துச்சே, அதுவே உண்மையான அமைதியாகும் முடிவெடுத்து அந்த படத்துக்கே முதல் பரிசு கொடுத்தா. ஆமாங்க, எல்லாம் அமைதியாக இருக்கும்போதோ, பிரச்சனைகள் இல்லாதிருக்கும் போதோ, கடுமையான சூழ்நிலைகள் இல்லாதிருக்கும் போதோ வருவது அமைதி இல்லை. ஆனால் சமாதானம், சந்தோஷங்கிறது இல்லாமல் எல்லாமே தலைகீழாக இருக்கும்போது, பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை, நாம் நினச்சி பார்க்காத காரியங்கள் நமக்கு எதிராக செயல்படும் போது ஒரு அமைதியும் சமாதானம் இருதயத்தில் தோன்றுது பாருங்கள், அதுதான் அமைதி. நம்ம வாழ்க்கையிலையும் எல்லாமே சரியாக இயங்கி கொண்டிருக்கும்போது நான் சமாதானத்தை குறித்தோ சந்தோஷத்தை குறித்தோ நினைப்பதே இல்லை. ஏன்னா எல்லாமே நன்மையாக இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் ஒரு புயல் வீசும்போது நம்ம அமைதி கலைஞ்சு போகுது. வாழ்வில் கஷ்ட நேரத்தில் இருப்பவர்களை கேட்டு பாருங்கள், நான் தூங்கியே பல நாள் ஆச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்க அவங்களோட உடம்பு மெலிஞ்சிட்டு போகும், உடலில் எடை குறைஞ்சிக்கிட்டு போகும். ஆனால் கிறிஸ்து நமக்கு வாக்களிச்சிருக்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்களாக காத்துக்கொள்ளும்னு நாமும் நம்ம பிரச்சனைகளை கர்த்தருக்கு தெரிவித்து நிச்சயமாக எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினால உங்கள் இருதயம் நிறைந்திருப்பதை உணர்வீங்க. என்னதான் புயல் வரட்டும், என்னதான் கடல் கொந்தளிப்பு போன்ற வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரட்டும், நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்குற தேவன் நமக்கு இருக்கிறாரு. ஆகவே சோர்ந்து போயிடாதீங்க. எல்லாவற்றுக்கும் நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. அதை நன்மையாக மாற்றும் தேவனும் நமக்கு உண்டு. புயலின் மத்தியிலும் ஒரு அமைதி, சமாதானம் நிச்சயமாகவே நமக்கு தருகிற தேவன் நமக்கு இருக்கும்போது நாம் எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. ஆமேன். அல்லேலூயா.